السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு தெளிவுண்ட சொல்லிக்கலாம். இந்த குனூத் சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்வியில் 3 விதமான நடைமுறை இருக்குது அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொன்னதில் சிலருக்கு சில விஷயத்தை அதில் ஒரு விஷயத்தை மூடலாக நான் சொல்லப்பட்டது போல் இருந்ததுனால அப்படி தவறாக புரிந்திருக்கிறார்கள். அதை விளங்கப்படுத்த நினைக்கிறேன். அதாவது குனூத்துடைய நடைமுறையில் வந்து வித்துர் குனூத்தில் வந்து வித்திரில் ஒரு குனூத்தே கிடையாது. அது ஒரு தவறான பிதத்தான ஒரு செயல். அந்த நடைமுறை பிழையானது. சமி அல்லாஹு லிமன் ஹமிதாவுக்கு பிறகு ரப்பனா வலக்கல் ஹம்து என்ற இந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடிய அந்த திக்கர்களோடு ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்லக்கூடிய அந்த திக்கரோடு என்ன செஞ்சிடணும், நம்ம சுஜூதுக்கு போகிறது தான். இதுதான் நடைமுறை. ரசூலுல்லாஹ் வித்திரிலேயோ வித்திரு அல்லாத விஷயங்கள் இப்படித்தான் நடந்து கொண்டார்கள். சஹீல் புகாரி சஹீ முஸ்லீமில் வரக்கூடிய பெரும்பாலான அதாவது அந்த வித்திர் சம்பந்தமான அறிவிப்பு எதுலேயுமே என்ன அந்த குனூத்தில் வித்தருடைய சப்ஜெக்ட் இல்லை. மற்ற கிரந்தங்களில் வரக்கூடிய அறிவிப்புகளை தான் இருக்கி. அவைகளில் 3 விதமான அறிவிப்பு வருது. அந்த 3மே என்ன மிக பலகீனமான அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அது அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதைத் என்றது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொதுவான ஒரு துஆவாக என்ன செய்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம சுபஹ் குனூத்தில் ஓதுறதுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் பைஹகிலையும், அதே போல் வித்திர் குனூத்தில் ஓதுறதுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஏனைய அதாவது தபரானி போன்ற கிரந்தங்கள்லையும் இது என்ன செய்கிறது வருகிறது. இது பலகீனமான செய்தி. ரெண்டுமே பலகீனமான செய்தி. ரெண்டுலேயும் ஓதுவதற்கு ஆதாரம் இல்லை என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். 2வது நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், வித்ரு குனூத்தில் வந்து கையேந்தி அதாவது அல்லாஹு மஹ்தினி ஃபீமன் ஹதைத் என்ற அந்த ஒரு துவாவை என்ன செய்கிறது, ஓதுறது. அதுபோல் குனூத்துல் வித்திரண்டு சொல்லப்பட்டு வந்த அறிவிப்புகளில் உள்ள ஒரு சில துவாக்கள் இருக்குது. இந்த மாதிரி சின்ன துவாக்களை என்ன செய்கிறது, ஓதுறது. அதுக்கு பின்னால் உள்ள மோமுங்கள் கையேந்தி என்ன செய்கிறது, ஆமீன் சொல்கிறது. அவங்க கையேந்தி துவா ஓதுவார்கள் இமாம், இவர்கள் ஆமீன் சொல்வார்கள். அதுக்கு பின்னால் சுஜூதுக்கு போகிறது. இந்த நடைமுறை. 3வது என்ன அப்படின்னு சொன்னால், நீளமான துவாக்களை இதெல்லாம் துவாக்கள் என்று வந்திருக்கிறனோ அவைகளை 10 நிமிடம் 15 நிமிடம் 20 நிமிடம் சில நேரங்களில் அரை மணி நேரங்களுக்கு மேலாக எல்லாம் அதாவது லைலத்துல் கத்ர் இரவுகள் என்று நம்பப்படக்கூடிய இரவுகளில் அல்லது வந்து 27வது இரவுகளில் 23 இரவுகளில் இந்த மாதிரி இதில் வந்து நீண்ட நேரம் என்ன செய்கிறது, இந்த துவாக்கள் ஓதி ஆமீன் சொல்லி ஏனைய எல்லா துவாக்களையும் கேட்பது. இப்படி 3 நடைமுறை இருக்குது. இந்த 3 நடைமுறையில் 1வது நடைமுறை தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வந்து சரி காண்கிறோம். அதுதான் மிகவும் சுன்னாவுக்கு நெருக்கமானது. 2வதும் 3வதும் பிழையானது. ஆனால் இந்த சமுதாயத்தில் நடைமுறையில் அதிகமான மக்களால் என்ன செய்கிறது இருக்கிறது. பல அறிஞர்கள் அது சரி என்று தீர்ப்பும் என்ன செய்கிறாங்க சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதில் வந்து 3வது நடைமுறையை வந்து என்ன நிறைய அறிஞர்கள் கண்டிக்கிறாங்க. இந்த நீளமான துவாக்களை ஓதிக்கொண்டிருக்கிறத வந்து நிறைய அறிஞர்கள் கண்டிக்கிறாங்க. இப்படி ஒரு முறை என்னது வந்து குனூத்தில் இல்லை. அதாவது குனூத்தை சரி காணக்கூடியவர்கள் இல்லை. இந்த 2வது நடைமுறை தான் என்ன அதாவது மிக சரியானது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. குனூத்து இருக்கேன்னு சொல்லக்கூடிய இளமாக்கள். ஆனால் இன்னொரு குனூத்து ஒன்று நடைமுறையில் இருக்குது. அதைத்தான் நான் இந்த 2வது பகுதியில் சொல்கிற டைமில் சொன்னேன். அது என்ன நடைமுறையில் இருக்கின்றா, இமாம் குனூத் ஓதுவார், மாமூம்களும் குனூத் ஓதி ஆமீன் சொல்வார்கள். மாமூம்களும் குனூத் ஓதுவார்கள். ஆனால் ரெண்டுமே சத்தம் இல்லாமல் கையை விட்டு ஓதுற குனூத். இது சில இடங்களில் நடைமுறையில் இருக்குது. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொன்ன பிறகு இமாம் கையை விட்டுறது. அவர் மனதுக்குள்ளால் அல்லாஹு மஹ்தினி ஃபீமன் ஹதைத் என்ன செய்வார், சொல்லி கண்டிருப்பார். மாமூம்களும் என்ன செய்வாங்க, அல்லாஹு மஹ்தினி ஃபீமன் ஹதைத் என்று சொல்லிக்கொண்டு அந்த துவா ஓதுவார்கள். ஆனால் அவங்க ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தையீபன் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? அந்த மாதிரியான அல்ல ரப்பனா லக்கல் ஹம்து மில்ல சமாவாத்தி இது சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரியான வார்த்தை சொல்கிற மாதிரி. ஆனால் அவங்க சொல்லி கண்டிக்கிற மிச்சம் நேரமாக இருப்பாங்க. வளமையான அந்த சமையலாளமின் அமிதாக போகிற நிற்கிற டைமை விட இதில் என்ன செய்வாங்க, கொஞ்சம் கூடுதலாக நிற்பாங்க. அதுதான் குனூத்துக்கான ஒரே அடையாளம். கொஞ்சம் 5 நிமிஷம் 1 நிமிடத்துக்கு பதிலாக 5 நிமிஷம் நின்றுருப்பாங்க. அதான் குனூத்துக்கான ஒரு அடையாளம். கையேந்துறதும் இல்லை, அதாவது அவர் சத்தம் போட்டு சொல்கிறதும் இல்லை, இவர் சத்தம் போட்டு சொல்கிறதும் இல்லை. சில இடங்களில் என்ன செஞ்சிடுறாங்கன்னா இந்த டீமுக்குள்ளே, இப்போ நான் சொல்கிற இந்த டீமுக்குள்ளே அதாவது சத்தம் போட்டு ஓதிடுறாங்க. இவங்க யாரும் ஆமீன் சொல்கிறது இல்லை. பின்னால் உள்ளவங்க யாருமே என்ன செய்கிறது இல்லை, ஆமீன் சொல்கிறது இல்லை, கையேந்துறதும் இல்லை. சில இடங்கள் எப்படி செய்கிறாங்கன்னா இதே டீமுக்குள்ளே அவங்க சத்தம் போட்டு ஓதுவாங்க, இவங்க கையே மேந்திப்பாங்க, ஆமீன் சொல்கிறது இல்லை. சரியா? இப்படி ஒரு நடைமுறை. இந்த 3 நடைமுறை அதாவது இது அமைதியான நடைமுறை. எப்படியோ பின்னால் ஆமீன் சொல்லாத ஒரு நடைமுறை உண்டு. அதாவது சமுதாயத்தில் இருக்குது. இது வந்து குனூத் ஓதுகின்றவர்கள், குனூத்தை சரி காண்றவர்கள் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை ஒன்று. இதைத்தான் நான் என்ன செஞ்சேன், இப்படி ஒரு நடைமுறைன்னு என்ன இல்லை இருந்தால் இந்த 3 தான்.
அதாவது குனூத்து மொத்தமாக இல்லை அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த நடைமுறை, அதாவது இமாமும் ஓதுறது இல்லை மோமும் ஓதுறது இல்லை சரியா என்ற ஒரு நடைமுறையும். ரெண்டாவது வந்து அந்த வந்த ஹதீஸுகளில் வந்த துவாக்களை நம்ம லைஃப்னு சொல்கிறோம், அந்த துவாக்களை அவர்கள் ஓதுவது. மூணாவது நீளமாக ஓதுவது. எப்படி இருந்தாலும் சரி குனூத்து இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் கையேந்தி இமாம் சத்தம் போட்டு ஓதுவார், பின்னால் உள்ளவங்க என்ன செய்வாங்க ஆமீன் சொல்லுவாங்கன்ற நடைமுறை தான் செய்திகளில் வருது. இப்போ இந்த புதுசாக உருவாக்கிற இந்த நடைமுறை பிழையானது. குனூத்து இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் உருவானதா, குனூத்து இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் உருவானதில்லை, குனூத்து இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் உருவான இந்த நடைமுறை வந்தது ஒரு பிழையான நடைமுறை. சமையலானமி தான் சொல்லிவிட்டு அவரும் மௌனமாக ஓதுறது, இவங்களும் மௌனமாக இருக்கிறது. இப்படி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு என்ன செய்யும் இது நடக்கும். இது பிழையான நடைமுறை. இதைத்தான் நான் சொன்னேன். மற்றபடி முதலாவது நடைமுறை தான் நம்ம சரி காணக்கூடிய ஒரு நடைமுறை. வித்திரில் குனூத்து ஓதுறது அப்படி என்று சொல்கிறது பிழையானது. குர்ஆன் அண்ட் ஹதீஸ்களில் நடைமுறை இல்லாது பலவீனமான செய்திகள் தான் என்ன செய்கின்றன வந்திருக்கின்றன. அப்போது யாராவது ஓதுகின்ற இமாம்களுக்கு பின்னால் போய் நம்ம நின்றோம் அப்படி என்று சொன்னால் நம்ம சமையலானமி தான் சொன்ன போகிறோம், அமைதியாக தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம நிற்கணும். நம்ம அந்த ரப்பனா லக்கல் ஹம்து என்பதை வேண்டுமென்றால் திருப்பி நம்ம என்ன செய்யலாம், ஓதிக்கொண்டிருக்கலாம். கைவிட்டு நம்ம அமைதியாக என்ன செய்யணும், நிற்கணும். அந்த இமாமுக்கு பின்னால் நின்று கொண்டு. அதே நேரம் மிகச்சிறப்பு இமாமோடு சேர்ந்து ஜமாத்தாக தொழுதால் அந்த முழு இரவும் தொழுத நன்மை கிடைக்கும் என்ற ஹதீஸ்கள் வாரதுனால ஒருவர் வந்து அந்த இமாமோடையே நின்று முழுமையாக தொழுது விட்டு அவர் குனூத் ஓதுற டைமில் நம்ம கையை விட்டுட்டு என்ன அவர் நம்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்றதை நம்ம திருப்பி சொல்லி கண்டிருந்துட்டு நம்ம சுஜூதுக்கு போய் என்ன அதாவது அந்த தொழுகையை முழுமையாக முடிப்பது தான் மிகவும் சிறப்பானது. இதில் நம்ம 23 ரக்காத் தொழுகிற இடங்களாக இருந்தால், அவங்க சரிகண்டு தொழக்கூடிய இடங்களாக இருந்தால் நம்ம 11 ரக்காத் என்பதான் ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹ் அதுக்கு மேலே தொழுததில்லை. எனவே நம்ம அதைத்தான் என்ன செய்கிறோம், கடைபிடிக்கிறோம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை நம்ம இருக்கிற நேரத்தில் 8 ரக்காத் தொழுத பின்னால் நம்ம அங்கே உட்கார வேண்டியது. உட்கார்ந்த பின்னால் அந்த 3 ரக்காத்திற்கு இறுதியாக தொழுகிற 3 ரக்காத் அதில் இணைந்து என்ன நம்ம தொழுது விட்டு நம்ம வரலாம். அதெல்லாமல் நம்ம 8 ரக்காத்திலே நம்ம திரும்பி வந்தோம்னா அந்த இமாமோட மொத்தமாக தொழுத அந்த ஜமாத்துடைய அந்த நன்மைன்றது இதில் என்ன செய்யாது வராது. நம்ம இமாமோட முழுசாக நாங்கள் நிற்கலை, ஆனால் நம்ம சுன்னாவை என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்பதுதான் அது அர்த்தம். ஒருவர் இது வாஜிபும் அல்ல, இமாமுக்கு பின்னால் கட்டாய ஜமாத்தாக நின்று தான் ஆகணும்ன்றது வாஜிபும் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்டை சுனன் நசாயில் வரக்கூடிய செய்தி, இது எப்போ முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய செய்தி, எப்போ இது சொல்லப்படுது அப்படின்னா ரசூல் அந்த 3 நாள் இரவில் தொழுதாங்களே, அந்த 3 நாள் இரவு தொழுகிற டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, லவ் நஃபல்தனா பக்கியத்தல் லைலா, எஞ்சிய இரவுகள்லையும் எங்களுக்கு என்ன தொழுவிச்சா நல்ல ரசூலா முடிக்கிறாங்க. அந்த 2 பதியோடு அப்படி முடிச்சுட்டாங்க. அப்போ எஞ்சிய இரவுலையும் தொழுவிச்சா நல்லதே அப்படின்னு சொன்ன டைமில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இமாமோடு ஜமாத்தாக என்ன செய்கிறார் தொழுகிறார்கள் முடிக்கும் வரைக்கும் அவருக்கு முழு இரவும் தொழுது நன்மை என்ன செஞ்சிடும், கிடைத்து விடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தா தொழாமல் நீங்கள் தனித்தனியாக தொழுங்கன்றதுக்கு தாங்க ஆர்வம் மூட்டினாங்களே தவிர, அந்த இடத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமோடு தொழுகிறது முழுசாக தொழுதா வாஜிப் என்ற அடிப்படையில் ரசூல் அங்கே சொல்ல வரல. தனித்தனியாக தொழுகிறதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அங்கே வலியுறுத்தினார்கள், ஆர்வம் மூட்டினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட ஜமாத்தை தராவிக்கு ஏற்படுத்தி விட்டு என்ன சொன்னாங்கடா, இதை விட நீங்கள் தூங்குகின்ற நேரம் தொழுவதற்கு மிகவும் சிறந்தது அப்படின்னு சொன்னான். தூங்குகின்ற நேரம் தொழுவதற்கு சிறந்தது. தூங்குகின்ற நேரம்டா பிந்தி இரவு, அது உங்களுக்கு தொழுகிறதுக்கு என்ன சிறந்த நேரம் அப்படின்றது என்ன, அதாவது அந்த சொன்ன செய்திகளை பார்க்கிறோம். அதிலிருந்தே நமக்கு வழங்குது எப்பொழுதுமே சஹருடைய நேரத்தில் அவங்க திரும்பி போனாங்கன்றது இல்லை, எப்பொழுதுமே சஹருடைய நேரத்தை திரும்பி போனாங்கன்றது இல்லை. சில நேரங்களில் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, சஹருடைய நேரத்தில் திரும்பி போய்க்கிறாங்க. எனவே சுருக்கம் என்னென்னா, நம்ம வந்து வித்திரில் குனூத் ஓதுறது அப்படி என்று சொல்கிறது பிழை, அது பிழை என்று சொல்கிறோம். அதில் வந்து எங்களுக்கு ஆதாரம் எதுவுமே என்ன சஹியான ஆதாரம் எதுவுமே இல்லை, அதனால் நம்ம ஓதக்கூடாது. இதுதான் நிலைப்பாட்டில் மிகவும் சரியானது. ஓதுகின்றவர்களுக்கு மத்தியில் தான் இந்த சப்ஜெக்டை நம்ம என்ன செஞ்சோம் சொன்னோம். நம்ம யாராவது ஓதக்கூடிய இமாமுக்கு பின்னால் நின்றோம்னு சொன்னால் கையை விட்டுட்டு தான் நம்ம நிற்கணும். அதே நேரம் சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறேன்னா முதாபா செய்கிறது, இமாமை வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணுமே, அப்படி இந்த சந்தர்ப்பத்தில் அவர் கையேந்திர நேரத்தில் நம்ம கையேந்தாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். இமாமை முதாபா பண்ணுறதெல்லாம் எதில் என்று சொன்னால் தக்பீர்லையும் ருக்கூலையும் சுஜூதுலையும் சலாம்த்திலையும் இதுலேயும் தான் நம்ம முத்தாபா பண்ணுறோம். ரக்காத்தில் கூட நம்ம என்ன அவரை முத்தாபா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் என்ன அதாவது இந்த தொழுகைட நியத்தில் கூட நம்ம முத்தாபா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அசர் தொழலாம், நம்ம பின்னால் என்ன செய்யலாம், நம்ம லுஹர் தொழலாம். ஒரு சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட என்ன செய்ய ஜமாத் தொழுங்கன்னு சொன்ன டைமில் அதிலே நமக்கு தெரியுது என்ன, அதில் வந்து ஒருவர் தொழுதவர் இன்னொரு தொழாதவர் அப்படின்ற ஒரு சுன்னத்து, இவர் ஃபர்து அப்படின்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதனால் அது ஒரு பிழை உண்டு என்ன அல்ல. இமாம் 2 ரக்காத்தில் இருக்கல, நம்ம 1 ரக்காத்தில் இருப்போம். எங்களோட நியத்து 1 ரக்காத்தாக இருக்கும். அவர் அசரில் இருக்க நம்ம சில வேலை பின்னால் தொழுகிறவர் லுஹரில் கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். அதனால தான் இங்கே நிறைய இமாம்கள் என்ன அதாவது தராவிக்கு பின்கால என்ன செய்யலாம், நம்ம வந்து இஷாவுடைய தொழுகையை தொழலாம் என்று சொல்கிறதும் அதுதான். எனவே இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அதிலேயே இமாமை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில ஹனவி இமாமுக்கு பின்னால் நம்ம தொழுவோம், அவர் கை தூக்க மாட்டார். நம்ம என்ன செய்வோம், எல்லா ரக்காத்திலையும் நம்ம எல்லா அசைவுகளையும் நம்ம கை தூக்குவோம். அந்த 3வது ரக்காத்து கிளம்புற இடத்துல நம்ம கை தூக்குவோம். அதே போல் இமாம் என்ன செய்வார், 3வது இருப்பில் இருந்துட்டு எழும்புவார்.
முதலாவது இருப்பில், ரெண்டாவது இஸ்திராகான்னு சொல்லக்கூடிய அந்த அமர்வு அமர்ந்துட்டு எழுப்புவார். நம்ம அமராமல் என்ன செய்வோம், எழுமுவோம். அதில் முத்தாபா பண்ணி தான் ஆகணும், யாரும் என்ன செய்யலை, நம்ம சொல்லலை. எனவே இந்த மாதிரி விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அது எங்களுக்கு என்ன, அதாவது அந்த இதிலேயே வாஜிப் இல்லை, ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைண்டா, குனூத் மார்க்கத்தில் இல்லைன்னு நம்ம விளங்கினோம்னா நம்ம என்ன ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியா இருந்தாலும் இது கருத்து முரண்பாடு உள்ள மசாலாக்கள். எங்களுடைய முடிவில் நாங்கள் என்ன செய்கிறோம், நம்ம உறுதியாகிக்கிறோம். இதையும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, எப்படி பார்க்குறாங்கன்னா, இதில் போய் இப்படி ஒரு இதில் இருக்கிறாங்க, இதெல்லாம் கருத்து முரண்பாடு உள்ள மசாலாக்கு தானே. சஹாபாக்களுக்கு மத்தியில் எவ்வளோ கருத்து முரண்பாடு இருந்தீங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் அவ்வளோ கருத்து முரண்பாடு இருந்தீங்க, எப்படி நடந்து கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் பனு குறைதாக்கு போய் தான் நீங்கள் என்ன செய்யணும், தொழணும்னு சொல்கிற டைமில் ரெண்டு அணியிலும் போகிறாங்க. ஒரு சிலர் அந்த இடத்துல அசர தொழுகிறாங்க, இன்னொரு சிலர் அங்கே போய் தொழுகிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஜமாத்தில் கலந்து கொள்ளாங்கன்னா கலந்து கொள்ளலை, ஆனால் ஒன்றா தான் இருந்தாங்க. இவங்க வந்து அங்கே அசர தொழுகிறாங்க, அவங்க அங்கே அசர தொழுகிறாங்க. அப்போ தொழுதவங்க தொழாமல் இருந்தாங்க, அதாவது இவங்களோட சிலர் தொழாமல் இருந்தாங்க, அவங்க அங்கே போய் தொழுதாங்க. அதை யாரும் முரண்பாடாக என்ன செய்யலை, அவர்கள் பார்க்கவில்லை. உமர் ரதியல்லாஹு அம்மார் ரதியல்லாஹு ஒரே பயணத்தில் நிற்கிறாங்க. இவர் வந்து மண்ணில் உருண்டு என்ன செய்கிறார், அதை தயமம்னு சொல்கிறாரு. ஆனால் உமர் ரதியல்லாஹு என்ன செய்யலை, தொழவே இல்லை. அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, தண்ணி கிடைச்சா தான் தொழணும் கருத்தில் இருந்தாங்க. அது யாரா முரண்பாடுன்றது என்னுடைய கருத்தில் நான் உறுதியாகிறது என்பதல்ல, நானும் அவனும் பகைக்கிறது என்பது. எனவே எங்களுடைய அடிப்படை குர்ஆன் சுன்னா இருக்கிற சந்தர்ப்பத்தில் நான் கருத்து போகிற மட்டும்னா எதில் நம்ம சரியாக காண்றோமோ அதில் தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம உறுதியாக இருக்கிறோம் அப்படின்றதான் இங்கே உள்ள ஒரு விஷயம். இது தெளிவுக்காக என்ன செஞ்சோம், இதை நம்ம பதிவு செஞ்சு கொண்டோம். ஹைரன்.